ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒயிட் சாக்லேட் யூஸ் பண்ணி பிளாண்டி தான் நம்ம பண்ண போகிறோம். இதை வந்து ப்ரௌனின்னு சொல்லலாம், பிளாண்டின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கிரிங்கிள் டாப் பிளாண்டி நீங்களும் அச்சீவ் பண்ணலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரையான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 எக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் அந்த எக்கு. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 hour இல்லைனா 1 hourக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்க எக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இல்லைனா ப்ரௌனி நல்லா வராது, ஹார்ட் ஆகிடும். ஸோ 2 எக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான எக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிளாண்டியோட லைஃப் டைம் கொஞ்சம் அதிகமாக வரும், அதுக்காக சொல்கிறேன். ஸோ 2 எக்கு, அடுத்து ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு, அடுத்து 1/2 ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ், இது நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து வெனிலா எசன்ஸான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஒரு டைம் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றிட்டேன், ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு போதுமான அளவு மிக்ஸ் பண்ணால் போதும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம். அது ஒயிட் சுகரான்னு ஃபஸ்ட்டு கையில் பார்த்துக்கோங்க. ஏன்னா மைதாவும் ஒயிட் சுகர் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதனால் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 100 கிராம் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சுகரும் எக்கும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து பட்டரையும் ஒயிட் சாக்லேட்னா மெல்ட் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, நம்ம அதை ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் பார்த்தீங்கன்னா 90 கிராம், ஒயிட் சாக்லேட் வந்து 140 கிராம் மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேட்டு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. மைதா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. மைதா கூட ஒரு சில பேர் வந்து மில்க் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் வந்து மில்க் பவுடர் யூஸ் பண்ணல. அப்படியுமே டேஸ்ட் வந்து ஒரு 0.1 டிஃப்ரெண்ட் அளவு தான் இருக்குமே தவிர ரொம்ப ஓவர் டிஃப்ரென்ஸில் இருக்காது. ஸோ உங்களுக்கு மில்க் பவுடர் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அவ்வளோக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. இப்போ நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பேட்டரு. ஸோ அதில் ஒரு ரெடி பண்ணி வச்சுருக்க டின்னில் பூர் பண்ணிக்கோங்க. இது வந்து எவ்வளோ நேரம் பேக் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 20 to 25 மினிட்ஸ் வந்து பேக் ஆனால் மட்டும் போதும். 180 டிகிரியில் இருக்கணும். பேக் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா கிரிங்கிள் டாப்போட ஃபஜ்ஜியாக ஜூயியாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக அந்த கத்தி பட்டதும் இறங்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ப்ரௌனியை கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளாண்டியை நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரௌனி, பிளாண்டிஸ், குக்கீஸ் மாதிரி வேணும் அப்படின்னா கீழே கொடுக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ண மோட்டிவேட்டடாக இருக்கும். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். பை.